ஏதாவது பண்ணி விடுவோம். அதுக்காக என்கிட்ட மைக் கொடுத்துருவாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த மாதிரி கான்ட்ரோவர்சியான ஆளு, நான் கிடையாது. நான் கான்ட்ரோவர்சியாவா பாத்தீங்களா? இல்ல பதில் அப்படி வரும்போது ரெண்டு பேருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி வந்தாதான் இங்க விடுவீங்க. அதானே இப்படி சொல்லிருங்க. ஏன்னா அக்கா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தெரியும். ஓகே, சோ முதல் கேள்வி அதாவது படத்திலே இருக்கு. அதாவது 69 96 அது அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னப்பா ரெண்டு காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? தனித்தனியாக ஒரு பதில் சொல்லுங்க. 69 காதல்னா என்ன, 96 காதல்னா என்ன? உங்க ரெண்டு பேரும் பொறுத்தவரை இதுல உங்கதான் காதல். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுல எது காதல்னு தெரியல. அந்த தேடல தான் இருக்கு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர். அடுத்த கேள்வி அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து நீ நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்கல. எது ஓகேப்பா இப்போதைக்கு? லவ் ஆர் அரேஞ்ச் இஸ் ஃபைன். இல்ல இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படின்ற நிலைமை தான். லவ்வா இருக்கும். நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துடும். அது வளர்ந்து இல்ல என்ன நீங்க ஒரு ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன். நான் எனக்கு என்ன ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ் கேட்காதீங்க. சரி அப்ப கேள்வி இப்படி வந்து விஷயம் ரெண்டு பேரும் நடுவில் வர கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கணும். அப்ப அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் போதுமா? அது என்ன சொல்றாங்கன்னா அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்போது ஒரு புரிதல் வருமா, அந்த புரிதல் தான் காதலா மாறும், அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னப்பா? இதை ஒண்ணு கேட்கலாம். கரெக்டா? நான் ஏதோ 4 பேரோட லிவிங்ல இருக்க மாதிரி என்ன கேக்குறீங்க? 4 பேரோட அர்ஷதா அப்படி போட வேண்டியதா? அப்படி இருந்தா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா என்னமா? இது நிறைய பேர் நிறைய ஏதோ சொல்றாங்க. இப்போ புதுசா வந்து ஏதோ பென்சிங், சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப் இந்த மாதிரி நிறைய ஷிப் சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதை நான் ஈடுபடவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதுதான் ஒண்ணுதான் லவ். அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான். சூப்பர். நீங்க சொல்லுங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா உங்களோட புரிதல் என்ன? எனக்கு தெரிஞ்சு டைப்போட எல்லாம் நம்மளோட ரெப்ரசன்டே மாறிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு படம் தான் இது. எஸ் ரிலேஷன்ஷிப் போகாதா ஓகே தான். as long as இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கிற எனக்கு வரைக்கும் ஓகே தான். அதை விட மாசம் அவங்க சொல்லுங்க ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அஷல் மாதிரி ஒரு கேம் சூரி பிஜே சிட்டினால அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் விட இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே போதும். வாழ்க்கையில சேர்க்கிற வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். இதுக்கு ஓகே மாஸ்டர். இது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்து கடைசியா அப்படியே கல்யாணம் காதல் அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்னு அப்படிலாம் இல்ல. இந்த கட்ட வேலை வேணாமா? சூப்பர். சோ படத்துல இன்னொரு ஒரு டயலாக் வருது இல்லையா, பார்க்கணும் தூக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுல்ல. சோ அதாவது எல்லாருக்குமே லவ் பண்ணும் பொழுது நிறைய விஷயம் நம்ம பண்ணிருக்கோம். அந்த மாதிரி உங்க லவ் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நாம தாண்டி தான் வந்திருக்கோம். ஏதாவது லைட்டா எடுத்துருக்கீங்க அப்படி நல்லா இருக்கும். அவரு லவ்ல எக்ஸ்பர்ட். ஆமா அவர் பயங்கர எக்ஸ்பர்ட். நான் கேள்வி சொல்லுங்க. இதெல்லாம் மால்ல சொல்ல முடியாது. ஐயா இங்கதான் சொல்லணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு லவ்னா நம்ம எப்படி கத்துக்குவோம்? ஒரு படம் பார்த்துட்டு அதுல பார்த்தா இதான் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா நம்ம நடந்துட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா நமக்கு மைண்ட்லயே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அப்படிதான் பசங்களா இல்லையா? ஸ்கூல்ல கத்துறாங்க லவ் மியூசிக் அமைதியா இருக்காங்க. இல்ல தெரிஞ்ச ஜெனரேஷன் லவ்வே வேணும். எனக்கு அசல் சொன்ன ஸ்ட்ரைட்டா அந்த பென்சிங் சிச்சுவேஷன்ஷிப் பக்கம் போயிட்டாங்க. பட் இந்த லவ்ங்கிறது நம்ம அங்க பார்த்து தான் கத்துக்கிறோம். சோ கேட்க நான் வந்து சூப்பர். அதாவது லவ்ன்றது நிறைய விஷயம் தாண்டி வந்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களோட ஒரு லவ்ல நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் லைட்டா. ஆமா இல்ல இந்த படத்திலே சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கும்போது இப்போ இருந்தா லவ்னா பயங்கரமா டீப்பா இருந்தா லவ் புரிஞ்சுக்கும். ஸ்கூல்ல இருக்கும்போது ரப்பர் கொடுத்தா சாக்லேட் கொடுத்தா நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா லஞ்ச்ல ஒரு வாய் கொடுத்தா அதெல்லாம் லவ் நினைச்சு ஆனா ஒரே ஒரு சின்ன மாட்டாஸ்ல கல்யாணம் குழந்தை வரைக்கும் திரும்பி வந்துருவோம். அந்த மாதிரி ஜெனரேஷன் தான் எங்களுடைய வருஷத்துல குழந்தை லவ் வரைக்கும் போயிட்டு வருவாங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒருத்தர் மேல வந்து நின்றாரு. நிறைய பேர்
இல்ல, அப்படி வரலன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கோம் உங்ககிட்ட. இல்ல நம்ம சரி கிடையாது, உங்களெல்லாம் சேர்த்தாங்க எங்களோட. ஓகே சூப்பர். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கலாம். பட் ஐ திங்க் இந்த படம் லவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதாவது நிறைய படங்கள்ல நிறைய லவ் சீன்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம். எனக்கு என்னன்னா சின்னதா லைட்டா ஒரு படத்தை வந்து இப்ப லைட்டா ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது குஷி படத்துல தம்மா தூண்ட இடுப்பு, அந்த இடுப்பு எவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னு தெரியும். அது இது வேணாம், இந்த இடுப்புல. அதாவது இப்ப என்னன்னா அந்த டைலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அது ரியாக்ஷன் கொடுக்க. ஓகே, அவர் ஏன் இழுப்ப பாத்துக்கிறாரா? எஸ் எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா, தெரியலன்னா அது அப்புறம் பாத்துக்கலாங்க. தெரிஞ்ச மாதிரி பண்ணு. இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே, அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம். ஓகே, அதாவது நான் வச்சு சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே பட் 3 ஹீரோயின் இருக்காங்க. எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க? அதாவது நீங்க தாங்க. இல்லையா, இது நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க, யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஐயா ஜஸ்ட் நம்ம படம் ட்ரெண்டிங் படம், ஆமா. ப்ரமோஷன் ஐயோ. ஆரோவா பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின். சோ 3 ஹீரோயின் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல வருவாங்க, இன்னொருத்தர் காலேஜ்ல வருவாங்க, இன்னொருத்தர் படம் ஃபுல்லா வருவாங்க. இப்படிப்பட்ட 3 ஹீரோயின். இந்த 3 ஹீரோயின் எனக்கு இல்ல. அப்புறம் நான் இதுல பங்கேற்கணும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் கிஷன் அப்படியே ஜோதிகா அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு அந்த டயலாக அப்படியே நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க. அவ்வளவுதான். ரெடி? நீங்க சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டயலாக் ஆரம்பிச்சிருவாங்க. ரெடி? ஏங்க எனக்கு நான் வேற ஏதாவது சரி வேற என்ன? வேற ஏதாவது சொல்லுங்க. பொன் பையன் பொண்ணு மட்டும் நான் எப்படி பண்றது? இல்ல உண்மையாலே அவங்க இருக்காங்கல்ல சிவாத்மிகா, அவங்க வந்து ஜோதிகா மேமோட பயங்கரமான ஃபேன். சூப்பர். ப்ளீஸ் எங்களுக்காக ஹீரோயின் கூப்பிட்டுலாமா? அவங்க பையன் பிறந்தா கூட ஜோன் பேர் வைக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. பையனா இருந்தா கூட பரவாயில்ல வச்சிருவோம், அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓ ஜெசி. இல்ல ஓகே, நம்ம இப்படி வேணா பண்ணலாம். லவ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கலாம். அர்ஷத் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன். எத்தனை எஸ்டிஆர் ஃபேன் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? ஓ அர்ஷத் ப்ரோவேனா எஸ்டிஆர் ஃபேனா இருக்குல, அதுல இருந்து ஒரு சீன் ஏதாவது ஒரு பண்ணு. ஓகே சரி அப்படி போயிடலாமா? ஓகே ரெடி. அவங்க மொத்தம் அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க. சரி ஓகே. அவங்க மைண்ட் ஃபுல்லா இடுப்பு இடுப்பு இடுப்பு. ஐயா பண்ணவனா அவங்க கீதா போறீங்களா? வல்லவங்க எவ்வளவோ இருக்குது, அதுதான் வேணும்ல. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல அப்படின்னு சொல்லிடலாம். தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போறா கூட ஓகே. நீங்க எஸ்டிஆர் மாதிரி ஓகே. ஏதோ சும்மா தலைவன் தான் தொண்டன் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ பண்றேன். நீங்க இவங்கள பார்த்து சொல்லலாமா? வாங்க கீதா, வாங்க கீதா. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே போலாமா? நீங்க எல்லாம் ரெடியா? தம்பி நீங்க எதுவும் டயலாக் இல்லைங்க. சரி ஜஸ்ட் போயிட்டு. ஆமாண்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கட்டாடி பார்த்துருவேன். ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா தம்பி ஸ்டார்ட் தம்பி. இல்ல நான் இவரை பார்த்தே சொல்லிடுறேன். வரமாட்டீங்க. ரெடியா? ஆமாண்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. லவ் ஃபெயிலியரான உடனே மற்ற பசங்க போன மாதிரி இது வேண்டுதான் வேண்டுதான் அப்படின்னு சொல்லி நான் லவ் பண்ணல தப்பு பண்ணல, யாரும் லவ் பண்ணல தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தோம், ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தோம், ஆனா நான் ஒன்றை லவ் பண்ணிட்டேன். அதுக்கு மத்த லவ் பண்ணி போயிட்டு பசங்க மாதிரி அதே நினைச்சிருக்க மாட்டேன். கம்மல் கம்மல் என்ன சொல்லுவாரு? சாரிப்பா தாடி வந்து தேங்க்யூ தனுஷ் சார். ஸோ டக்குன்னு மற்ற லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வந்துட்டு தம்மடிச்சு சரகடிச்சு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சு ஐயோ சார் அவங்க சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கோர்ட் வாசல் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்க மாட்டேன். சிங்கொண்டி இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கேட்ராமா பார்த்து வந்தவங்க, நாங்கெல்லாம் கேடிவி பார்த்து வந்தவங்க. அப்பப்போ திடீர்னு கேடிவில அப்படி மாத்தும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒண்ணு அப்படியே நின்று பார்ப்போம்.
ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடைச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பக்காவா டெஸ்ட் மேட்ச் பண்ணிட்டு போயிடுறேன். வாவ் சூப்பர் சூப்பர். அதாவது என்ன பார்த்து நடுவுல எதுக்கு நீ பாஸ் பண்ண? இல்ல கை வந்தோட ஞாபகம் வந்ததும் மறந்துருச்சு. சரி எதுக்கு அதுல இன்னொரு டயலாக் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சும்மா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும். ஆமா சரி அக்கா பண்ணலாமே, ஒரு ஃபீமேல் எஸ்டிஆர் ஃபேன் வாங்கி ஐயா ஐயா நான் இப்போ ஐயா ஐயா இல்ல அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு முறை அவங்க கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். லாஸ்டா கார்ட்ஸ் இருக்கு, அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா? இந்த கார்ட்ல இருக்கிறது நீங்க பிக் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். ரெடி? நிறைய பேருக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லிடுவோம். சோ இது உங்க கையில வச்சிருக்கிறது வந்து பேர் தான் கியூபிட் கார்ட்ஸா? கியூபிட் கார்ட்ஸ் நீங்க ரெமோ படத்தெல்லாம் கியூபிட் வந்து நெஞ்சில அம்பு விடும், அப்புறம் தேவையில்லாம லைஃப் வேஸ்டா போயிடுவேன் லவ். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நம்ம படத்துலயே ஒரு இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு ஒரு மேட்ரு, இது உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம், என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க 3 பேரும் லூஸ் மாதிரி இருக்கு. படம் பார்த்து சாரி 2 பேர் லூஸ் மாதிரி இருக்கு. படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ படம் பார்த்த பிறகு நீங்களா ரிலேட் பண்ணிப்பீங்க. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க எடுத்துங்க. ஓகே என்ன வந்திருக்கு படிங்க. சேது படம் வந்திருக்கு. சூப்பர். சோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும்? அபிதா குஜிலாங்க இல்லையா? நான் சொல்லுமா? இல்ல நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்போ லவ்ன்றது வந்து அந்த படத்தை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. சோ அதாவது உங்க அந்த படத்துல லவ் அழகா காட்டிருப்பாங்க. லவ் பண்ணா என்ன ஆகும்னு அழகா காட்டியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு லவ் இருக்குல்ல, லவ் ஃபார்ம் அங்க இருக்குங்களா? சோ இப்ப நீங்க ஏதோ ஒரு அமிதாப் பச்சனாம்பால நினைச்சு அவங்க போன எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சேது மாதிரி ஒரு டயலாக அது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு டயலாக் எடுத்து பேசினாலும் ஓகே, இல்ல யாராவது ஒரு அமிதாப், இப்ப நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக, யாராவது அமிதாப் பச்சனாம்பால நினைச்சோம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்காங்க. நம்ம படத்தை பத்தி பேசணும்னா வல்லவன் சேது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு சார். அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க. இல்ல இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வச்சேன். நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்கணும்னு சரி வேணா அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா? அவர் சேது பண்ணிட்டோம். சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது, விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு ஒரு பண்ணலாமா? ஓகே ரெடி ஓகேவா? இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வணக்கம். சத்தியமான மாதிரி நீங்க ஒத்து எடுப்பீங்க, வேற லெவலில் இருக்கு எனர்ஜி. பொண்ணுங்களா ஜிம்னு இருக்கீங்க, பசங்களா என்ன கம்மு இருக்கீங்க, சத்த பத்துல லவ்லி சொன்னீங்க. ஸோ இந்த 6ஆம் படம் நவம்பர் 7 ரிலீஸ் ஆகுது. பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா பாப்போம். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி புதியவர்கள், இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். சூப்பர், தேங்க்யூ. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அதாவது நீங்க ஏற்கனவே போட்ட ஒரு ஸ்டெப் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டெப் இங்க கிரியேட் பண்றீங்க. நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நீங்க நைட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. அதானா ஏதாவது எந்த சாங் உங்களுக்கு போடலாம் அந்த படத்துல இருந்து எங்களுக்காக ஒரு ஸ்டெப் பண்ணி ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணுங்க. படத்துல இந்த சாங் எனக்கு பிடிக்காது. நீங்க சொல்லுங்க. புரியல. சரி நம்ம எப்படி பண்ணிடுவோம், நம்ம படத்தோட பாட்டு போடுங்க, அதுக்கு அஸ்பி டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே சூப்பர். சோ டிஜே ப்ளீஸ் மைக் கொடுங்க. ஏன் அவ்வளவுதான்.